அல்ஹம்துலில்லாஹி ரபில் அலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வபாரிக் வசலிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நாட்களிலேயே மிக சிறந்த நாளான ஜும்மா நாள் இன்று. இந்த நாளின் முழு ரஹ்மத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன். இன்னைக்கு இந்த நாளில் நிறைய சிறப்புகள் அடங்கியிருக்கு. ஒன்று ஜும்மா நாள், நாட்களிலேயே சிறந்த நாள். இன்னொன்று ரமதான் மாதத்தில் வந்திருக்கிற ஜும்மா நாள். இன்னொன்று லைலத்துல் கத்ர் இரவுகளில் நம்ம இருக்கிறோம். இப்படி ஏராளமான சிறப்புகள் அடங்கிய நாள் இது. சொல்லப்போனால் இந்த ஒரு ஜும்மா கடைசி ஜும்மாவாக கூட இருக்கலாம், ரமதான் மாதத்தின் கடைசி ஜும்மா. ஏன்னா அடுத்த ஜும்மாவில் 30 நோன்பு இருந்தால் அடுத்த ஜும்மா நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லைனா 29 நோன்பாக இருந்தால் ஜும்மா கிடைக்காது, கடைசி ஜும்மாவை கூட இருக்கலாம். கல்ஃப் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் இது கடைசி ஜும்மா தான். கடைசி ஜும்மாவாக நினச்சிட்டு கொஞ்சம் இன்னும் அதிகமாக அமல்களை செய்யுங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக ஜும்மா அன்னைக்கு நம்ம செய்கிற ஒவ்வொரு அமலுக்கும் அதிக நன்மைகள் நமக்கு கிடைக்கும்ல. இப்போ சொல்லவே வேண்டாம், ரமதான் மாதத்தில் இருக்கிற ஜும்மா நாட்கள் இருக்கிறோம். கடைசி அந்த 10 நாட்களில் நம்ம இருக்கிறோம். இந்த சான்ஸை மிஸ் பண்ணாமல் அதிகமாக சலவாத் சொல்லுங்க, தௌபா அதிகமாக செய்யுங்க, திக்ர் எடுங்க, குரான் எடுத்து ஓதுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நின்று அல்லாஹ்வை தொழுது வணங்குங்க, கையேந்தி துவா செய்யுங்க, சஜிதால துவா செய்யுங்க. நிச்சயமாக நீங்கள் கேட்டது கிடைக்கும். இந்த இரவுகளில் சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கும் இரவாக இந்த ஒரு இரவு இருக்கும். உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் உடனே தீரும் வகையில் சில குரான் ஆயத்துக்களை நான் இப்போ சொல்கிறேன். குரான் ஆயத்துக்கள் சொன்ன உடனே நிறைய இருக்கும், தெரியாததாக இருக்கும் சொல்லிட்டு நீங்கள் நினைக்க வேணாம். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆயத்துக்கள் தான். இந்த இரவுகளில் இதை நீங்கள் எடுத்து ஓதுனா ஒரே ஒரு இரவில் உங்களுக்கு பதில் கிடைக்கும். அதாவது கேட்டவுடன் பதில் கிடைக்கும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட ஆயத்துக்கள். அப்படி ஒரு இரவில் உங்களுக்கு கிடைக்கலனா கூட 3 இரவுகள் தான், மிஞ்சி மிஞ்சி போனால் 3 இரவுகள் கடைசி அந்த லிமிட். அந்த 3 இரவுக்குள்ளே உங்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும். அது சால்வ் ஆகுவதற்கு ஒரு வழியை அல்லாஹ் உங்களுக்கு காமிச்சு தருவான். நீங்களே புரிஞ்சுப்பீங்க, நம்ம பிரச்சனைகள் தீரும், இந்த வருஷத்துல நமக்கு நல்லது நடக்கும் சொல்லிட்டு உங்களுக்கு அல்லாஹ் உணர வைப்பான். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஆயத்துக்கள். ஏன்னா இந்த ஆயத்துக்களுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கு. இது இறங்கிய அந்த வரலாறே தனிதான். ஏன்னா இந்த 2 விஷயங்களும் 2 ஆயத்துக்களும் இறங்கும் போது எப்படி இறங்கிச்சுன்னா, எந்த நபிமார்களுக்கும் அல்லாஹ் இப்படிப்பட்ட ஆயத்துக்களை தரவில்லை. அர்ஷின் கீழே இருந்து நேரடியாக கொடுக்கப்பட்ட வசனங்கள் இவை. இதுவரைக்கும் பூமிக்கு வராத ஒரு மலக்கு, இதுவரைக்கும் திறக்கப்படாத வானத்தின் கதவுகளிலிருந்து கொண்டு வந்த அற்புதமான ஆயத்துக்கள். அதில் முதலாவது துவா சூரா ஃபாத்திஹா. இது இல்லாமல் தொழுகையே இல்லை, உங்க எல்லாருக்குமே தெரியும். இதில் இருக்க ஒவ்வொரு வசனங்களுக்கும் அல்லாஹ் பதில் அளிக்கின்றான். இதில் இருக்கிற ஒரு எழுத்தை நீங்கள் ஓதி கேட்டாலும் சரி, உங்களுக்கு உடனடியாக பதில் கிடைக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, தொழுகையில் ஓதி விட்டுடுவாங்க. நார்மலான டைமில் இதை ஓத மாட்டாங்க. ஒரே ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்க, இந்த சூரா ஃபாத்திஹாவை எடுத்து ஓதி அல்லாஹிடம் அந்த கஷ்டத்தை சொல்லி பாருங்கள், உடனடியாக உங்களுக்கு பதில் கிடைக்கும். ஏன்னா கேட்டவுடன் பதில் கிடைக்கக்கூடிய வார்த்தைகள் இவை. இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அவ்வளவு அற்புதமான வார்த்தைகள். ஒரு அடியானுக்கும் எஜமானுக்கும் நடக்கும் ஒரு உரையாடல் தான் இது. இதில் என்ன எடுத்து நீங்கள் ஓதி கேட்டாலும் சரி, ஒரு வரியை நீங்கள் ஓதி கேட்டாலும் சரி, நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு பதில் அளிப்பான். இதை கடன் இருக்கும் உங்களுக்கு, இந்த வார்த்தையை எடுத்து நீங்கள் ஓதி பாருங்கள், அந்த கடனுக்கான ஒரு வழி பிறக்கும். தொடர்ந்து நம்பிக்கையுடன் நீங்கள் ஓதணும். அப்படி ஓதுனா வெற்றி நிச்சயம். சூரா ஃபாத்தியாவை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மனப்பாடமாக தெரிஞ்ச சூறாவாக இருக்கிறதால இதை நான் உங்களுக்கு ஓதி காமிக்கல. அடுத்த வசனங்கள் சூரா பக்ரா இருக்குது பார்த்தீங்களா, சூரா ஃபாத்தியாவுக்கு அடுத்தது சூரா பக்ரா. சூரா பக்ராவின் கடைசி 2 வசனங்கள் ஏராளமான சிறப்புகள் இருக்குது. இந்த 2 வசனங்களை நீங்கள் நைட்டில் ஓதுனா போதும், அந்த எல்லாமே போதுமானது. ஒரு மனிதருக்கு அது போதுமானது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஒரு மனிதருக்கு அது போதுமானது அப்படின்னு சொல்லும்போது இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் பார்த்துக்குங்க. போதுமானதுன்னா எல்லாமே அடங்கும். ஒரு மனிதனுக்கு என்னெல்லாம் தேவையோ, இப்போ நைட் நீங்கள் இரவு வணக்கம் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க, தஹஜ்ஜுத் தொழணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் தொழ முடியல, நிறைய வணக்கங்கள் இரவில் செய்யணும்னு நினைக்கிறீங்க, உங்களால் அமல்கள் செய்ய முடியல. இந்த ஒரு 2 வசனங்களை ஓதி நீங்கள் படுக்கும்போது அந்த இரவு வணக்கத்திற்கு நிகரான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சில அறிஞர்கள் சொல்கிறாங்க. அந்தளவு அற்புதமான வசனங்கள் இவை. 3 இரவுகள் எந்த வீட்டில் இந்த வசனங்கள் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் ஓடி விடுவதாக, விருண்டோடி விடுவதாக நபி அவர்கள் கூறியுள்ளார்கள். அவ்வளவு சிறப்பு. ஷைத்தான் நம்ம விட்டு போறானாலே நம்ம பிடிச்ச எல்லா முசீபத்தும் போயிடும். சண்டை சச்சரவுகள் நீங்கும், கடன் நீங்கும், எல்லாமே நீங்கும். அந்த வீட்டில் நிம்மதியும் சந்தோஷத்தை தவிர வேறு எதுவுமே இருக்காது. தொடர்ந்து நீங்கள் டெய்லியும் ஓதிட்டு
ஓதிட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் நல்ல மாற்றம் உங்களுக்கு தெரியும். 3 இரவுகள் தான். அந்த 3 இரவுகளில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்க. தொடர்ந்து ஓதிட்டு வந்தால் சொல்லவே வேணாம். இது போன்ற லைலத்துல் கத்ர் இரவுகளில் இந்த ஒரு துவா ஓதாமல் படுக்கவே படுக்காதீங்க. ஏன்னா அவ்வளவு சிறப்புகள் அடங்கிய வசனங்கள் இவை. நான் ஒரே ஒரு முறை மட்டும் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன். நீங்கள் தெரிஞ்சவங்க நீங்கள் அப்படியே பார்க்காம ஓதலாம். தெரியாதவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு ஆரம்பத்தில் பார்த்து ஓதிட்டு அவசியம் ஒவ்வொரு நாளும் ஓதுங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு முறை ஓதி காமிக்கிறேன். ஆமன ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி லா நுஃபர்ரிகு பைன அஹதிம் மிர் ருசுலிஹி وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا ஃபன்சுருனா அலல் கௌமில் காஃபிரீன். அரபி ஓத தெரியாதவங்களுக்கு தமிழ்லேயும் கொடுத்துருக்கேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க. தமிழில் நீங்கள் ஓதும்போது அப்படியே டைரெக்டாக பார்த்து ஓதாதீங்க. நான் ஓதி இருக்கிறத ஒரு முறை நல்லா கேட்டுட்டு பிறகு அதன்படி ஓதுங்க. ஏன்னா நிறைய மிஸ்டேக் இருக்கும். அரபியை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக நம்மளால் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது, மிஸ்டேக்ஸ் வரும். எப்போவுமே தமிழ் அர்த்தத்தை, அதாவது தமிழ் தர்ஜுமாவை நீங்கள் எடுத்து ஓதும்போது அரபியும் ஒரு முறை அந்த உச்சரிப்பை ஒரு முறை கேட்டுட்டு பிறகு நீங்கள் ஓதுங்க. இந்த இரவுகளில் இந்த 2 வசனங்கள் சூரா ஃபாத்திஹா இதெல்லாம் எடுத்து ஓதும்போது இதற்கான சிறப்புகளும் நமக்கு கிடைக்கும். கூடவே குரான் வசனங்களில் ஒரே ஒரு எழுத்து ஓதுனா நமக்கு என்ன கிடைக்கும்? ரமதான் மாதத்தில் 700 அதற்கு மேலே நன்மைகளை அல்லாஹ் தரான். அப்போ எத்தனை எழுத்துக்கள் இதில் அடங்கியிருக்கு, அந்த நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஓதும் அந்த இரவு லைலத்துல் கத்ர் இரவாக இருக்கும் பட்சத்தில் 1000 மாதங்கள் தொடர்ந்து இந்த வசனங்களை ஓதிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கூலிகளும் அதிகமாக கிடைக்கும். லைலத்துல் கத்ர் இரவை நம்ம அடையணும்னா ஒவ்வொரு இரவையும் லைலத்துல் கத்ர் இரவு சொல்லிட்டு நம்ம நினச்சி டெய்லியும் ஓதிட்டு வந்தால் நிச்சயமாக 100% நம்மால் அந்த இரவை அடைய முடியும். நம்முடைய விதி இறக்கப்படும் அந்த இரவில் நாம் இது போன்ற சிறப்பான அமல்கள் செய்து கொண்டிருக்கும் நிலையில் இருக்கும்போது நிச்சயமாக அந்த விதி மிக சிறப்பாக இருக்கும். வரும் வருடம் நமக்கு சிறப்பான வருடமாக அமையும். நீங்கள் செய்யும் அமல்களை பொறுத்து தான், நீங்கள் கேட்கும் துவாக்களை பொறுத்து தான் உங்கள் விதியை அல்லாஹ் மாற்றுவோம். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு அதிகமாக துவா செய்யுங்க, அதிகமாக தௌபா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களோட வாழ்க்கை மிக நல்ல முறையில் மாறும். வரக்கூடிய இந்த வருடம் உங்கள் எல்லாருக்கும் சிறப்பான வருடமாக அமைய வேணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.